ஆர்.என். ரவி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக வந்த காலத்திலிருந்து வாய துறந்தா பொய், வாய துறந்தா அவதூறு, தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசுறது, தமிழ் மொழிக்கு எதிராக பேசுறது, தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த ஆளுமைகளுக்கு எதிராக பேசுவது, இதையே வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆளுநர் அவர்கள். இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் சம்பளம் கொடுக்க வேண்டும். இதைதான் சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆளுநர் என்பதே வேண்டாத ஆணிதான். அவர் ஒன்னும் அதை வச்சுக்கிட்டு ஒன்னும் செய்யல. ஆனால் அந்த பதவிக்கு உரிய மதிப்போடும் மரியாதையோடும் கௌரவத்தோடும் இங்கே இருக்கக்கூடிய ஆர்.என். ரவி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு நேர் எதிராக நடந்து கொண்டார் என்று சொன்னால் அவர் தமிழ்நாட்டிலிருந்து விரட்டப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று நான் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன். கலியுகம் இருந்ததா கல்வெட்டுல இருக்கின்றான். இதை யாராவது நம்புறீங்களா? அப்படின்னா அனுமாரி மலையை தூக்கிட்டு வந்தாருன்றதை நீங்க நம்பணும். அது என்ன டீ கடையில் இருக்கிற கேக்கா கையில தூக்கிட்டு போறதுக்கு அம்மா மாரி மலையை தூக்கிட்டு வந்தான்னு கதை சொல்லிட்டு இருக்கிறோம். அதை பூரா நம்பிட்டு இருக்காங்க. ஏபிடி பார்சல் சர்வீஸ் வேற, அதை படமா போட்டு வேற பல பத்தாண்டுகளா அதே படமா போட்டு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கான். பார்சலை பூரா நாங்க அப்படித்தான் ஏற்றிட்டு போறோம்னா, அப்பனா ஏபிடி ஓனர் வந்து கையிலேயே தூக்கிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு டாடா வண்டியில தூக்கிட்டு போறாரு? பிரிட்டிஷ் கொடுங்கோன்மை ஆட்சி, இப்படித்தான் அவர் மார்க்ஸ் வந்து வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதை விட வன்மையாக அழுத்தமாக ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எப்படி சொல்ல முடியும்? எதையுமே படிக்காமல் அரைகுறையாக படித்துவிட்டு அல்லது படித்திருந்தாலும் தனக்கு தேவையான பிரித்து வெளியிடுகிற இரட்டடிப்பு செய்கிற ஒரு காரியத்தை தான் ஆர்.என். ரவி அவர்கள் செய்திருக்கிறார். அவர் செத்து 142 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னமும் பயப்படுறானுல. மார்க்சின் பேரை காட்டா அப்படி அலறுது இல்ல, எல்லா பையனும் மிரள்றான்ல. அதுதான் எங்க சக்தி, அதுதான் எங்களுடைய தத்துவத்துடைய மகிமை. ஆளுநர் ரவி அவர்கள் இது போன்று பேசுகிற பேச்சுக்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை இதே போக்கை அவர் தொடர்வார் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஆளுநர் அவர்கள் எங்கே சென்றாலும் எல்லா இடங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆளுநரை எதிர்த்த போராட்டம் என்பது நடைபெறும் என்று நான் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கம். 2001ஆம் ஆண்டுக்கும் 2000ஆவது ஆண்டுக்கும் இடைப்பட்ட 1000 ஆண்டுகளில் உலகின் தலை சிறந்த சிந்தனையாளர்கள் யார் என்கிற ஒரு கணக்கெடுப்பை பிபிசி செய்தி நிறுவனம் மேற்கொண்டது. உலகம் முழுவதும் அதற்கான கணக்கெடுப்பு என்பது மேற்கொள்ளப்பட்டது. 1000 ஆண்டுகளில் உலகின் தலை சிறந்த சிந்தனையாளர் காரல் மார்க்ஸ் என்று அந்த ஆய்வினுடைய முடிவு வெளிப்பட்டது. அப்படிப்பட்ட மாமேதையை குறித்து அவதூறாகவும் அவர் சொல்லாத செய்திகளை சொன்னதாக பொய்யாக அரசியல் சாசனத்தின் பெயரால் பதவியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் பேசியிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அதுவும் குறிப்பாக ஆர்.என். ரவி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக வந்த காலத்திலிருந்து வாய துறந்தா பொய், வாய துறந்தா அவதூறு, தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசுறது, தமிழ் மொழிக்கு எதிராக பேசுறது, தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த ஆளுமைகளுக்கு எதிராக பேசுவது, இதையே வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆளுநர் அவர்கள். இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. இதைதான் சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம பணத்தை எடுத்து அவருக்கு சம்பளமா கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராகவே அந்த ஆள் பேசிட்டு இருக்க. இப்படிப்பட்ட நபர் இங்கே பதவியில் தொடருவதற்கு கடுகளவு கூட உரிமை கிடையாது. தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக, ஆளுநர் என்பதே வேண்டாத ஆணிதான். அவர் ஒன்றும் அதை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்யல. இருந்தாலும் அரசியல் சாசனத்தில் ஆளுநர் என்கிற பதவி என்பது இருக்கிறது, சட்டப்படி இருக்கிறது. ஆனால் அந்த பதவிக்கு உரிய மதிப்போடும் மரியாதையோடும் கௌரவத்தோடும் இங்கே இருக்கக்கூடிய ஆர்.என். ரவி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு நேர் எதிராக நடந்து கொண்டார் என்று சொன்னால் அவர் தமிழ்நாட்டிலிருந்து விரட்டப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று நான் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன். எனக்கு முன்பாக பேசிய அருமை தோழர் பீமரா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒரு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தமிழ்நாட்டில்
தீவிரவாதிகள் தெரிகிறார்கள், தீவிரவாதம் தலை தூக்கி விட்டது என்றெல்லாம் வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்கிற வகையில் ஆளுநர் அவர்கள் பேட்டியளித்திருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். உண்மையில் சொல்ல போனால் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களிலேதான் தீவிரவாதம் என்பது தலைவிரித்து ஆடுகிறது. மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த 2 ஆண்டு காலமாக மிகப்பெரிய கலவரமும் பயங்கரவாதமும் இன்றைய தேதி வரை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்பாவி மக்கள் முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பாவி மக்களுடைய வாழ்க்கைக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஒரு சுகாதாரமான வாழ்க்கையை அவர்களால் கொடுக்க முடியவில்லை. ஒரு அமைதியை அங்கே அவர்களால் ஏற்படுத்த முடியவில்லை. இது போன்ற பல உதாரணங்களை சொல்ல முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளத்தை பெற்றுக்கொண்டு பொய்யான செய்திகளை பரப்புவது, தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பேசுவது, தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு அரசின் மீது பகிரங்கமாக குற்றச்சாட்டுக்களை வைப்பது, ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்துவதைப் போல, ஒரு எதிர்க்கட்சி தலைவரைப் போல ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிராக பல கடுமையான கண்டன போராட்டங்களை நாம் நடத்தி இருக்கிறோம். ஆனால் இப்போது அவர் மார்க்சிஸ்டுகளை பற்றியும் மாமேதை காரல் மார்க்ஸ் குறித்தும், அது கொடுமை என்ன தெரியுமா, அந்த விழாவில் ஒரு கல்வெட்டியல் சம்பந்தமான ஒரு நூலை வெளியிடுகிறார்கள். அந்த கல்வெட்டை நூலை எழுதியிருப்பவர் எம்எல் ராஜா என்கிற ஒரு ஆர்எஸ்எஸ்காரர். அதில் ஒன்னே ஒன்று சொல்றேன், கலியுகம் இருந்ததா கல்வெட்டில் இருக்குன்றான் அந்த ஆளு. கலியுகம் இன்னொன்று இருந்தது, அதற்கான கல்வெட்டு ஆதாரம் இருக்குன்னு அது சொல்லியிருக்காங்க. இதை யாராவது நம்புறீங்களா? அப்படின்னா அனுமாரி மலையை தூக்கிட்டு வந்தாருன்றதை நீங்கள் நம்பணும். அது என்ன டீ கடையில் இருக்கிற கேக்கா கையில் தூக்கிட்டு போகிறதுக்கு அம்மா மாரி மலையை தூக்கிட்டு வந்தான்னு கதை சொல்லிட்டு இருக்கிறோம். அதை பூரா நம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஏபிடி பார்சல் சர்வீஸ் வேற, அதை படமாக போட்டு வேற பல 10 ஆண்டுகளாக அதே படமாக போட்டு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கான். பார்சலை பூரா நாங்கள் அப்படி தான் ஏற்றிட்டு போகிறோம்னா, அப்போனா ஏபிடி ஓனர் வந்து கையிலேயே தூக்கிட்டு போக வேண்டி தானே, எதுக்கு டாட்டா வண்டியில் தூக்கிட்டு போகிறாரு? ஆகவே அனுமார் மனையை தூக்கிட்டு போனார்னு நம்பணும். நம்ம திருமால் வந்து கடலில் ஒரு இலையில படுத்திருக்காராம். கப்பலே மூழ்கிக்கிட்டு இருக்கு நாட்டில், ஒரு இலை மேலே பெருமாள் படுத்திருக்காருன்னு ஒரு கதை சொல்கிறான். இந்த மாதிரி நிறைய புராணங்கள், மூட நம்பிக்கைகள், இவற்றையெல்லாம் பரப்பி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். இதில் அவருக்கு வருத்தம் என்னன்னா, காரல் மார்க்ஸ் வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய பற்றியும் இங்கே இந்தியாவுக்கு நன்மை செய்தது என்று அவர் சொல்லியிருக்கிறார், ஏகாதிபத்தியத்தை ஆதரித்திருக்கிறார் என்பது மார்க்ஸ் மீது அவர் சொல்லியிருக்கிற ஒரு கருத்து. 1852ஆம் ஆண்டுக்கும் 1854ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நியூயார்க் ஹெரால்ட் டெய்லி ட்ரிபியூன் என்கிற ஒரு பத்திரிகையில் தொடர்ச்சியாக பல்வேறு கட்டுரைகளை தோழர் மார்க்ஸ் அவர்கள் எழுதினார்கள். அந்த கட்டுரைகள் அனைத்தும், இந்தியாவை பற்றி அவர் எழுதிய கட்டுரைகள் அனைத்தும் தனி நூலாக தொகுக்கப்பட்டு அநேகமாக இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பிரதானமான அனைத்து மொழிகளிலும் இருக்கிறது. ஆங்கிலத்தில், இந்தியில், தமிழில், மலையாளத்தில், தெலுங்கில், வங்காள மொழியில் என்று சொல்லி பிரதானமான மொழிகள் அனைத்திலேயும் அந்த கட்டுரைகள் மட்டும் தனியாக தொகுக்கப்பட்டு நூலாக வந்திருக்கிறது. ஒருவேளை அவருக்கு என்ன மொழி தெரியுமோ RN ரவி அவர்கள் அந்த நூலை வாங்கி படிக்கலாம். பிரிட்டிஷ் கொடுங்கோன்மை ஆட்சி, இப்படித்தான் அவர் மார்க்ஸ் வந்து வார்த்தையை பயன்படுத்துகிறார். பிரிட்டிஷ் கொடுங்கோன்மை அரசு, இதை விட வன்மையாக அழுத்தமாக ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எப்படி சொல்ல முடியும்? பிரிட்டிஷ் கொடுங்கோன்மை அரசு, இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் தோழர் மார்க்ஸ் அவர்கள் அந்த கட்டுரைகளிலே பயன்படுத்துகிறார். இவர் என்ன சொல்றாரு, நம்ம RN ரவி அவர்கள், இந்தியாவில் ரயில்வேயை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன் தான்,
இந்தியாவில் தந்தியை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன் தான். நீராவி எந்திரத்தை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன் தான். இது பூரா எதுக்காக கொண்டு வந்தான்? நம்ம ஊர்ல ரயில் ஒண்ணா மக்களுக்கு நல்லது நான் கொண்டு வந்தான், அல்லது நீராவி என்ஜினை பயன்படுத்தினால் கப்பல்ல சுலபமா பயணம் பண்ணலாம், பயண தூரம் குறையும், பயண நேரம் குறையும் என்பதற்காக கொண்டு வந்தான். அதுக்காக மட்டுமா கொண்டு வந்தான்? அதே மாதிரி தந்தி சேவையை கொண்டு வந்தது என்பது இவை எல்லாமே மக்களுக்கும் பயன்பட்டது என்பது உண்மை. ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அவர்களுடைய சுயநலனுக்காக கொண்டு வரப்பட்டதே தவிர, அதனால் மக்களும் நெல்லுக்கு பாயறது புல்லுக்கும் பாயின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவன் எதுக்காக கொண்டு வந்தான் ரயில? இந்தியா முழுவதும் சேகரிக்கப்படக்கூடிய பருத்திகளை, இந்தியா முழுவதும் சேகரிக்கக்கூடிய மூலப்பொருட்களை லண்டனுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு, விரைவாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவனுக்கு ரயில் தேவைப்பட்டது. இந்தியா முழுவதும் எங்கே கலகம் நடந்தாலும் இராணுவத்தினரை விரைவாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவனுக்கு ரயில் சேவை தேவைப்பட்டது. ரயில் சேவை வருவதன் மூலமாக, தந்தி சேவையும் வருவதன் மூலமாக தகவல் தொடர்பை விரைவாக கொண்டு போய் சேர்க்க முடியும். கலகம் நடந்தால் ஒரு வாரம் கழித்து படைகள் போய் கொண்டிருப்பதற்கு பதிலாக தந்தியின் மூலமாக செய்தி கிடைத்த சில மணி நேரங்களில் ரயில்வே மூலமாக படைகளை அனுப்ப முடியும். நீராவி என்ஜினை பயன்படுத்தி கப்பலை இயக்கியதன் மூலமாக வருடக்கணக்காக பயணித்துக் கொண்டிருந்த பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்குமான அந்த பயண நேரம் என்பது 8 நாட்களில் லண்டனை சென்று அடைய முடியும் என்கிற அளவுக்கு நீராவி என்ஜின் என்பது பயன்படுத்தப்பட்டது. இது மக்களுக்கும் பயன்பட்டது. ஆகவே அந்த வகையில்தான் இதன் மூலமாக ஒரு புதிய தொழிலாளி வர்க்கம் என்பது உருவானது. அப்படித்தான் அந்த கட்டுரையை முடிக்கிறார். ரயில்வேயில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி வர்க்கம், கப்பலில் வேலை செய்யக்கூடியவர்கள் தொழிலாளி வர்க்கமாக, தந்தி சேவையில் ஈடுபடக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் ஒரு புதிய தொழிலாளி வர்க்கத்தை தன்னை அறியாமலேயே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்தியாவில் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் அந்த கட்டுரையுடைய மிக அடிப்படையான ஒரு அம்சம். ஆனா ஆளுநர் ரவி என்ன பண்றாரு? இதெல்லாம் விட்டுட்டு இந்த ரயில் வந்தது, இது வந்தது, இதெல்லாம் நல்லதுன்னு சொன்னாரு. இதன் மூலமாக என்ன நடந்தது? தோழர்களே, மிக கடுமையாக இந்திய தலைவர்களை விட மிக கடுமையாக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியனுடைய கொடூரங்களை தோலுரித்து வைத்திருப்பவர் தோழர் மார்க்ஸ் அவர்கள். அவங்களுக்கு கிடைத்த 85 இந்தியாவிலிருந்து கிடைத்த வரி மூலமாக கிடைத்த பணத்தில் 85% ஒன்று நிலவரி, இரண்டாவது உப்பு வரி, மூன்றாவது போதை அபிட் விற்பனை மூலமாக கிடைத்த வரி. இதன் மூலமாக மட்டும் 85% வரியை இந்தியாவிலிருந்து அவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கேற்ப இந்தியாவுக்கு ஏதாவது செய்தார்களா? அவர் சொல்லுகிறார், நிதித்துறை, உள்நாட்டு கொள்ளை, போர்ட், இராணுவத்துறை, வெளிநாட்டு கொள்ளை, பொதுப்பணித்துறை அது கவனிக்கப்படாமலேயே இந்தியாவுடைய விவசாயமும் பாசனமும் அளிக்கப்பட்டது. இப்படி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக வலிமையான தன்னுடைய குரலை எழுப்பியவர். இங்கே முதல் சுதந்திர போராட்டம் நடைபெற்றதை மிகுந்த குதூகூலத்தோடு வரவேற்றவர் காரல் மார்க்ஸ் அவர்கள். குண்டுகளை வாயிலிருந்து பீத்து வீச வேண்டும் என்கிற போது அந்த குண்டுகளில் பன்னியினுடைய கொழுப்பும் மாட்டினுடைய கொழுப்பும் தடவப்பட்டிருக்கிற காரணத்தினால் தங்களுடைய மத கோட்பாடுகளுக்கு எதிரானது என்று சொல்லி இந்திய ராணுவ வீரர்கள் அந்த குண்டுகளை பயன்படுத்த மறுக்கிறார்கள். அதற்கு எதிராக கலகம் செய்கிறார்கள். கலகத்திற்கான அடிப்படை என்பது தங்களுடைய மத கோட்பாட்டுக்கு எதிராக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் தங்களை நிர்பந்தப்படுத்துகிறது என்பதற்காகத்தான் அந்த போர் என்பது துவங்குகிறது. துவக்குவதற்கான காரணம் அது. ஆனால் அதற்கு பிறகு பல மாதங்கள் பல மாநிலங்களில் அந்த கிளர்ச்சி என்பது விரிவடைந்ததற்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் மீது இருந்த கடும் கோபம்தான் ராணுவ வீரர்களை நாடு முழுவதும் கிளர்ச்சியிலே இறக்கிவிட்டது என்று சொல்லி அதற்கு இந்திய புரட்சி என்று பெயர் சூட்டியவர் காரல் மார்க்ஸ் அவர்கள். இப்படி எதையுமே படிக்காமல் அரைகுறையாக படித்துவிட்டு அல்லது படித்திருந்தாலும் தனக்கு தேவையான பிரித்து வெளியிடுகிற, இரட்டடிப்பு செய்கிற ஒரு காரியத்தை தான் RN ரவி அவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்னொன்று என்ன அவர் சொல்லியிருக்காரு?
விடுதலைக்கு பிறகு மார்க்சிஸ்டுகள் இந்திய பண்பாட்டை சிறுமைப்படுத்தி விட்டார்கள், சீரழித்து விட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டை சொல்லியிருக்கேன். சரி, உங்க பண்பாடு என்ன சார்? உங்க பண்பாடு என்னன்னு சொல்லுங்க. அதுல பாதுகாக்க வேண்டிய பண்பாடு ஏதாவது இருந்தால் நாங்க பாதுகாக்க தயாரா இருக்கிறோம். எந்த ஒரு முற்போக்கான விஷயங்களையும் கொண்டாடுவதில், ஏற்று செயல்படுத்துவதில், வலியுறுத்துவதில் மார்க்சிஸ்டுகள் என்றைக்குமே நாங்கள் குறை வைத்ததே இல்லை. நாங்கள் கொண்டாடுவோம். ஆனால் கொண்டாடுகிற மாதிரி எதையாவது ஒன்று செய்யணுமில்ல, கொண்டாடுகிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லணுமில்ல. என்ன சொல்றாரு பிரதமர்? என்ன சொல்றாரு? அந்த காலத்திலேயே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்தது நாங்க தான். எப்படிரா? யானை தலையை வெட்டி, ஆமா, பார்வதியோட பையனுக்கு வச்சோம். ஏட்டா அதை வெட்டி வச்சோம், ஒரு மனுஷ தலையை வெட்டி வச்சிருக்க கூடாதா? அந்த குழந்தை நல்லா இருந்திருக்கும்ல. எதுக்கு யானையை போய் காட்டில் இருக்கிற யானையை கஷ்டப்பட்டு கொண்டு வந்து அதான் அம்மா பெரிய தலையை வெட்டி வைக்கிற நீ? இதே மாதிரி இன்னொரு மனுஷனை பிடிச்சி வெட்டி வச்சிருக்கலாம்ல. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை நாங்கள் அன்னைக்கே செய்தோம்னு பிரதமர் பேசுறாரு. ராமேஸ்வரத்துக்கும் இலங்கைக்கும் சேது பாலம் கட்டினது நாங்க தான். அதை தேடினாங்க கப்பலை விட்டு. இப்ப இருக்கிற நவீனமான கருவிகள் அனைத்தையும் வச்சு தேடினாங்க, எங்கேயுமே காணாது. இப்ப உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கு. சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றலாமா வேண்டாமா என்கிற வழக்கு நடைபெற்ற போது அது சம்பந்தமாக ஆய்வு செய்து அறிக்கை கொடுப்பதற்கு அறிஞர் பெருமக்களுடைய குழுவெல்லாம் போட்டு போய் ஆய்வு பண்ணாங்க. அந்த ஆய்வு பண்றதுக்கு எந்த கடவுளும் வரல. இப்ப நவீன மனிதர்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய புதிய அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தித்தான் அந்த பாலத்தை தேடினார்கள். நம்மால் மாசக்கணக்கா வருஷக்கணக்கா தேட்டு உச்ச நீதிமன்றத்தில் போய் அப்படி ஒன்றும் பாலத்தை காணான்னா உடனே அரசு தரப்பு என்ன திரும்ப சொல்லிட்டான், அது எங்க நம்பிக்கைன்ட்டான். அது எதுக்குடா மாசக்கணக்கா வருஷக்கணக்கா அந்த வழக்கை நடத்தணும்? ஆரம்பத்திலேயே பாலம் கிடையாது, அது எங்க நம்பிக்கை தான் சொல்லிட்டு அதோட வழக்கம் முடிச்சுக்கலாம்ல. இப்படி எதை எடுத்தாலும் இப்ப எப்படி பாபர் மசூதிக்கு அடியில் ராமர் சிலை இருந்ததுன்னு சொல்லி ராமர் குழந்தை ராமர் அங்கேதான் பிறந்தார், அவருடைய சிலை அங்கே இருக்கிறது, இன்னொரு ராத்திரியா திருட்டுத்தனமா போய் வச்சு அது சம்பந்தமான ஒரு 50 வருஷத்துக்கு மேல ஒரு வழக்கு நடந்து 1992ஆம் ஆண்டு பாபர் மசூதியை இடித்து அப்புறம் ஒரு வினோதமான தீர்ப்பை நம்முடைய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? மசூதி அடித்தது தப்பு தான், இருந்தாலும் மசூதி இந்த இடத்துல ராமருக்கு கோயில் கட்டலாம். இப்படி ஒரு தீர்ப்பு எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? ஏடா தப்புன்னா தப்பு செஞ்சவன் மேலே நடவடிக்கை எடு, அவனை பிடிச்சி உள்ளே போடு, இழந்தவர்கள்ட்ட அந்த இடத்த கொடு, அவன் கட்டுறதுக்கு பணத்தை கொடு. செஞ்சது தப்பு தான், ஆனால் அந்த இடத்த அவர்களுக்கு ராமர் கோயில் கட்டுவதற்கு அவர்களுக்கே கொடுத்து விடுங்கள். இழந்தவன் வேற எங்கேயாவது போய் கட்டிக்கு, அதுக்குரிய பணத்தை கொடு. இப்படிப்பட்ட வினோதமான தீர்ப்புகள் எல்லாம் உச்ச நீதிமன்றத்தால் இங்கே வழங்கப்பட்டது நமக்கெல்லாம் தெரியும். இப்படி மூட நம்பி புராணங்களை இதிகாசங்களை உண்மையில் நடந்தது என்று நம்பக்கூடிய கூட்டமாகத்தான் அந்த கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான அறிவியல் அடிப்படைகள் என்ன, அறிவியல் ரீதியாக அதை நிரூபிப்பதற்கு நீங்கள் தயாரா என்று கேட்டால் கடைசியாக அவர்கள் சொல்வது எங்களுடைய நம்பிக்கை. நம்பிக்கையை போய் நீதிமன்றத்தில் சொன்னால் எடுபடுமா? சட்டப்படி அது ஏற்கப்படுமா? உலகம் அதை ஏற்றுக்கொள்ளுமா? ஆனால் இவர்கள் எப்போதுமே அதை சொல்லி தப்பித்துக் கொள்வது என்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் என்ன பண்பாட்டை, நீங்கள் உயரிய பண்பாட்டை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள்? சாதிய பாகுபாடு, தீண்டாமை, பெண்ணடிமைத்தனம், குழந்தை திருமணம், விதவை திருமண மறுப்பு, இது போன்ற விஷயங்கள் தானே உங்களுடைய சாஸ்திரத்திலே இருக்கிறது. இவையெல்லாம் இன்றைக்கு உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? இங்கே சொன்னார்கள் அல்லவா, இன்னமும் செவ்வாதோஷம் இருக்குன்னு சொல்லி ஜோசியம் சொல்லிட்டு இருக்கான். இந்த சுனிதா வில்லியம்ஸ்னு ஒரு அம்மா 9 நாளில் வந்துடலான்னு மேலே அனுப்பிச்சாங்க. 259 நாள் அவங்க அங்கேயே இருந்தாங்க. 259 நாள். ஏனென்றால் அவர்கள் திரும்பி வருவதற்கான அந்த விண்கலம் என்பது பழுதாகி அவர்களை மீட்டு இங்கே கொண்டு வருவதற்கான பெரும் முயற்சி பூமியில் இருந்து நடைபெற்றது. கடைசியாக 259 நாட்கள் கழித்துத்தான் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பூமியில் கால் வைத்தார். ஆனால் என்ன சொல்லிட்டு இருக்கான்? செவ்வாதோஷம். செவ்வாய்க்கே போலாமான்னு ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் செவ்வாதோஷத்தினால தான் உனக்கு கல்யாணம் நடக்கலன்னு சொல்லிய பல பேர்த்த மன ரீதியா சாகர வரைக்கும் கல்யாணம் ஆகாமே பண்ணிட்டாங்க. ஆண் பெண் 2 பேர்த்தையும்.
பெண்களை மட்டும் இல்லை, ஆண் பெண் ரெண்டு பேர்த்தையுமே. இப்படி அறிவியலுக்கு புறம்பான இத்தகைய கருத்துக்களை இன்னமே எலிகிட்ட ஜோசியம் கேட்கிறது, கிளிகிட்ட ஜோசியம் கேட்கிறது, மாட்டை கும்பிடுவது, பசுவை கும்பிடுவது, குரங்கை கும்பிடுவது. இங்கே குரங்கு கம்மியாக இருக்கு, நம்ம தமிழ்நாட்டில் குரங்கு கும்பிடுற வழக்கம் இல்லை. ஆமாம், இமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களில் குரங்கை கும்பிடுவதற்கென்றே ஒரு பெரும் கூட்டம் போறாங்க. அதனால தான் மார்க்ஸ் அப்பயே குறிப்பிட்டிருக்கிறார், இயற்கையாக இருக்கக்கூடிய அனுமனையும் அது குரங்கையும் பசுவையும் மண்டியிட்டு வணங்கக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் கீழான நிலையில் இருக்கிறார்கள் என்று மார்க்ஸ் அப்போதே எழுதி வைத்திருக்கிறார். அது உண்மையா இல்லையா? அப்ப அவர் எழுதிட்டு போனார். அவர் செத்தே 142 வருஷம் ஆச்சு. 1883ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி மார்க்ஸ் அவர்கள் மறைந்தார்கள். அவர் செத்து 142 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னமும் பயப்படுறானுல, மார்க்ஸ் பேரை காட்டா அப்படி அலறுது இல்ல, எல்லா பையனும் மிரள்றான்ல. அதுதான்டா எங்க சக்தி, அதுதான் எங்களுடைய ஊக்க சக்தி, அதுதான் எங்களுடைய தத்துவத்துடைய மகிமை. ஆகவே இத்தகைய மூடத்தனங்களிலிருந்து மக்களை மீட்க வேண்டும். அறிவியல் கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பரப்ப வேண்டும். அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களுக்கு எதிராக கருத்து ரீதியான பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். மனிதனுக்கு இடையிலே வேறுபாடு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை, மார்க்சியம் ஏற்கவில்லை. சாதிய வேறுபாடு, மனிதகுல வேறுபாடு என்பது வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று போராடுவது எங்களுடைய அடிப்படையான கொள்கை என்று ஏற்றுக்கொண்டு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். இதற்கு நேர் எதிரானவர்கள் நீங்கள். இந்த தத்துவத்திற்கு, இந்த கொள்கைக்கு நேர் எதிரானவர்கள் நீங்கள். ஆகவே உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்காக மார்க்சை நீங்கள் அவதூறு செய்வீர்களா? மார்க்சிஸ்டுகளை நீங்கள் அவதூறு செய்வீர்களா? அது ஒரு அரசியல் சாசன பொறுப்பே இருக்கக்கூடிய பதவியிலே உட்கார்ந்து கொண்டு நீங்களே அவதூறு செய்தால் அதை நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டுமா? ஆகவே இத்தகைய போக்குகளை ஆளுநர் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி ஒருவேளை எங்களுக்கு அழுத்தமான கருத்துக்கள் இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் உங்களோடு விவாதிப்பதற்கு தயார். எங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பல ஆயிரக்கணக்கான தோழர்கள் விவாதத்திற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பேசிய அன்றைய தினத்திலிருந்து சமூக வலைதளங்களில் உங்களுக்கு பதிலடி, செம்மத்தி அடியாக அடி விழுந்து கொண்டிருக்கிறது. சமூக வலைதளங்களில் உனக்கு ஆதரவாக பேசுவதற்கு ஒரு நாதி கூட கிடையாது தமிழ்நாட்டில், மறந்து விடாதீர்கள். ஆகவே நீங்க அதாவது எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. மார்க்ஸ் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் செய்யக்கூடிய விமர்சனத்தில் நேர்மை இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும். அவதூறு செய்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்துடைய மையமான நோக்கம் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆகவே மார்க்ஸ் அவர்களுடைய நம்முடைய தோழர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவை பற்றி மார்க்ஸ் எழுதியிருக்கக்கூடிய அனைத்து கட்டுரைகளையுமே நம்முடைய தோழர்களும் வாசிக்க வேண்டும். மக்கள் மத்தியில் நாம் வலுவாக பிரச்சாரம் செய்வதற்கு மிகச்சிறந்த ஆயுதமாக அந்த கட்டுரைகள் என்பது அமையும். மார்க்சிய அடிப்படை தத்துவத்தை பிரச்சாரம் செய்கிற அதே நேரத்தில் இந்தியா பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு அடிமைப்பட்டிருந்த காலத்தில் எப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் இந்திய மக்கள் அனுபவித்தார்கள், இந்திய உழைப்பாளி மக்கள் எவ்வளவு கடுமையான சுரண்டலுக்கு உள்ளானார்கள், இந்திய விவசாயிகள் வரி கொடுமையினால் எப்படி அவர்களுடைய முதுகு ஒடுக்கப்பட்டது என்பதையெல்லாம் அவர் மார்க்ஸ் இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது. பிரிட்டிஷ் அதிகாரிகள் எழுதி வைத்த குறிப்புகளிலிருந்தும் பத்திரிகைகளில் வந்த செய்திகளை மட்டுமே வைத்துக் கொண்டு அவர் மிக துல்லியமான மதிப்பீடுகளை செய்திருக்கிறார். அதனால்தான் அவர் தீர்க்கதரிசி, ஆளுநர் போன்றவர்கள் அடிமுட்டாள் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டும். ஆகவே மார்க்சிய தத்துவத்தை அவர் என்ன சொன்னார்? உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அனைத்தும் அனைத்து மக்களுக்குமானது. இதில் என்ன குற்றம் கண்டுபிடிக்கிறீங்க நீங்க? தனி சொத்துரிமை என்பதை ஒழிப்பது எங்களுடைய அடிப்படையான நோக்கம். அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் அனைத்தும் சொந்தம் என்பதுதான் மார்க்சியத்தினுடைய அடிப்படை. உலகை பொதுவில் வைப்போம் என்றுதான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இதற்காக உலகம் முழுவதும் தினந்தோறும் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் பெரும்பகுதியான மக்கள் இந்த கொள்கையின் கீழான ஆட்சியில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அருமை தோழர்கள் பட்டியலிட்டதைப் போல சைனாவில் அல்லது வியட்நாமில், கியூபாவில், இன்ன பிற நாடுகளில்
இந்த தத்துவம் தான் கோலோச்சிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு சமூக அமைப்பு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதற்கான அடிப்படை கொள்கையாக மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் பாடுபடுகிறோம். தொழிலாளி வர்க்கத்துடைய தலைமையிலே இந்தியாவிலே ஒரு மாபெரும் புரட்சியை கட்டமைப்பதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அடிப்படை சமூக மாற்றத்தை, பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடி கொண்டிருக்கிறது. இதற்கு எதிரானவர்கள் நீங்கள். கருத்தியல் ரீதியாக எங்களுக்கு எதிரானவர்கள் நீங்கள். கருத்தியல் ரீதியாக உங்களுக்கு எதிரானவர்கள் நாங்கள். ஆகவே இந்த போராட்டம் இன்றைக்கு நாளைக்கு ஓயாது. ஆனால் ஆளுநர் ரவி அவர்கள் இதுபோன்று பேசுகிற பேச்சுக்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை இதே போக்கை அவர் தொடர்வார் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஆளுநர் அவர்கள் எங்கே சென்றாலும் எல்லா இடங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆளுநரை எதிர்த்த போராட்டம் என்பது நடைபெறும் என்று நான் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன். அவர் வேலையை ஒழுங்கா பார்க்கட்டும். அந்த வேலையை தவிர மற்ற வேலை பூரா பார்க்கிறார் இருந்தால் அதான் பிரச்சனை. ஆளுநருடைய வேலை என்ன? தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும். வேற ஏதாவது அவருக்கு வேலை இருக்கா? அப்புறம் சாப்பிட்றது, தூங்குறது, வேற ஏதாவது வேலை இருக்கா அவருக்கு? ஆனால் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை தவிர மற்ற வேலையை பூரா பார்த்துக்கிட்டு இருக்காரு. தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு பூரா உரையாற்ற செல்கிறார். அதுவும் குறிப்பாக மாணவர்கள் மத்தியிலே தான் இப்படிப்பட்ட பொய்யான அவதூறான கருத்துக்களை அவர் பேசுகிறார். மாணவர்களை திட்டமிட்டு திசை திருப்புகிற வகையில் முக்கியமான மக்களை பாதிக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்பக்கூடிய தந்திரத்தை மிக லாபகமாக ஆளுநர் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். ஆகவே இது மார்க்சிஸ்டுகளுக்கு மட்டும் எதிரானது அல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், தமிழ்நாட்டின் மீது ஒரு பாரபட்சமான அணுகுமுறையை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தொடர்ந்து கடைபிடிக்கிறது. நிதி விஷயத்தில் கல்விக்கு நிதி தர மாட்டேன்றான். இப்போ கோவையிலையும் மதுரையிலையும் மெட்ரோ திட்டத்துக்கு ஒன்று அனுப்பிச்சோம். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறோம்? 20 லட்சம் மக்கள் தொகை இல்லை, ஆகவே அங்கே மெட்ரோ தர முடியாது. சரி, ஆக்ராவில் எவ்வளோ பேர் இருக்கான்? மீரட்டில் எவ்வளோ பேர் இருக்கான்? புவனேஸ்வரில் எவ்வளோ பேர் இருக்கான்? இந்தூரில் எவ்வளோ பேர் இருக்கான்? அவன் சொல்கிறான் கரண்ட் பில்லுக்கு கூட பணம் வரலன்னு அறிக்கை விட்டுட்டு இருக்கான். மெட்ரோக்காரன் அங்கே இருக்கிறவன் கரண்ட் பில்லுக்கு கூட பணம் வரல. இங்கே விட்டு பாடுறா, பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாபம் வரும். 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தல. ரெண்டாவது, மாநகரத்துக்குள்ள மட்டும்தான் அந்த ரயில் ஓடினாலும் மாநகரத்தில் இருக்கிற மக்கள் மட்டுமா பயன்படுத்தலாம்? தினந்தோறும் சென்னையிலே மெட்ரோவிலே போகிறது, சென்னையிலே அவன் ஆதார் கார்டு வச்சிருக்க மட்டும் தான் போயிட்டு இருக்கானா? சென்னையில் ரேஷன் கார்டு இருக்கிற மட்டும்தான் மெட்ரோவில் ஏறணும்னு ஏதாவது உத்தரவு போட்டிருக்கானா? சென்னைக்கு வரக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்கள் தமிழ்நாடு முழுவதிலிருந்து, இந்தியா முழுவதிலிருந்து வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இதில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தானே கோவையிலையும் மதுரையிலையும் பயணம் செய்வார்கள். எந்த முட்டாள் பயம் 20 லட்சத்துக்கு அங்கே மக்கள் தொகை இல்லை, ஆகவே இந்த திட்டத்தை நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம் என்று சொன்னால் ஏதாவது அடிப்படை இருக்கிறதா? ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் எதை கேட்டாலும் நெல் ஈரப்பதம், மழை பெய்யறதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே இருக்கிற கிடங்கு குடோன் வசதிகள் போதுமானதாக இல்லை. எதிர்பாராததாக மழை பெய்கிறது, நெல் நனைந்து விட்டது. ஏற்கனவே 17% ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் கொள்முதல் செய்ய வேண்டும் ஒரு உத்தரவை நீங்கள் போட்டு வைத்திருக்கிறீர்கள். ஆகவே 22% ஈரப்பதம் இருந்தாலும் நெல்லை கொள்முதல் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்கிற ஒரு நியாயமான கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசுக்கு தெரிவிக்கிறார். நெல்லை பார்த்தாவே தெரியும் நனைஞ்சு போச்சா இல்லையான்னு. இதை ஆய்வு பண்ணுறதுக்கு அங்கேருந்து ஒரு கூட்டம் வர்றான். ஆமாம், நெல் ஈரமாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு டெல்லியிலேருந்து வராங்க. இங்கே இருக்கிறவங்க சொன்னால் நம்ப மாட்டானா. அங்கேருந்து வந்தானோ 3 டீம் வந்தாங்க. 3 நாள் 4 நாள் சுற்றுனாங்க. போய் என்ன அறிக்கை கொடுத்தான்னு தெரியல. ஈரப்பதத்தினுடைய அளவு உயர்த்த முதலான்னு இப்போ சொல்லிட்டான். ஒருவேளை போனவங்க பூரா அது நெல்லே இல்லைன்னு அறிக்கை கொடுத்துட்டானே நமக்கு தெரியல. வந்த அதிகாரிகள் பூரா நாங்கள் போய் பார்த்தா அது நெல்லே கிடையாதுங்க, அது வேற ஏதோ ஒரு தானியம், இவங்க பொய்யா நெல்லுன்னு சொல்லிட்டானான்னு தெரியல. அந்த 22% ஈரப்பதம் என்பதற்கு இப்போது அனுமதி இல்லை. இப்படி எதை கேட்டாலும் தமிழ்நாட்டுக்கு விரோதமாகவும் தமிழ்நாட்டுடைய நியாயமான கோரிக்கைகளையும் நீங்கள் திருப்பி அனுப்பி கொண்டே இருப்பது, ஏற்க மறுப்பது என்கிற அணுகுமுறையை பிஜேபி கடைபிடிக்கும் என்று சொன்னால் இப்போதல்ல,
இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் பிஜேபியை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். மத்திய அரசுன்றது எல்லா மாநிலத்துக்கும் எல்லா மாநில மக்களுக்கும் தானே. அது என்ன பிஜேபி ஆள்ற மாநிலங்கள் என்றால் அங்கே வெந்தயம் கொடுப்பதும், தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் என்று சொன்னால் இவர்களுடைய கண்ணிலே சுண்ணாம்பு வைப்பது சொல்லுவாங்களே, ஒரு கல்லில் வெண்ணெய் ஒரு கல்லில் சுண்ணாம்புன்னு. அந்த அணுகுமுறையைத்தான் பிஜேபி ஆட்சியாளர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான மத்திய அரசாங்கத்துடைய நடவடிக்கைகளை எல்லாம் ஆளுநர் அவர்கள் எடுத்து சொல்லி, இதனால் நல்ல அணுகுமுறை கிடையாது, இந்த கோரிக்கையில் நியாயம் இருக்கு அப்படின்னு எதையாவது ஒரு சின்ன நன்மையாவது ஒரு சின்ன திட்டத்தையாவது ஒரு பேசி வாங்கி கொண்டு இருப்பாரா? என்ன சொல்றாரு? இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு கிடைத்த அரிய வாய்ப்புக்காக அவர் மகிழ்ச்சி அடைகிறாராம். யாரு? ஆளுநர். என்ன சேவை செஞ்சாரு? என்னையா சேவை செஞ்ச? நீங்க எதிராகவே பேசிட்டு இருக்கிறது ஒரு சேவையா நாட்டில்? இப்ப உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது அகராதியில் இருக்கா? தமிழ்நாட்டுக்கு எதிராகவே பேசுறதே பெரிய சேவை அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு போட்டு. எதையாவது ஒன்று சொல்லு. ஆகவே இப்படிப்பட்ட நபர் தொடர்ந்து ஆளுநராக நீடிப்பது என்பது தமிழ்நாட்டுடைய நலனுக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கும் எதிரானது. ஆகவேதான் ஆளுநர் அவர்களை அவர்கள் மத்திய அரசாங்கம் திரும்ப அழைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து முன்வைக்கிறது. ஆனால் அவர்களுக்கு இவனை விட நல்ல ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்க போட்டிருக்கு. ஆர்.என். ரவியை விட ஒரு நல்ல ஆள் அவங்களுக்கு கிடைக்கல போட்டிருக்கு. என்னப்பா நாகாலாந்துலேருந்து அவர் இங்கே அனுப்பிச்சாங்கல்ல, அங்கே என்ன பண்ணாருன்னு தெரியல. நாகாலாந்துலேருந்து அவர் அங்கே கவர்னராக இருந்து அங்கே இருந்தால் இங்கே அனுப்பிச்சாங்க, தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அங்கே என்ன பண்ணிட்டு வந்தாருன்னு தெரியல. அதை பற்றி யாராவது ஊடக நண்பர்கள் ஏதாவது புலனாய்வு செய்து நல்ல கட்டுரைகள் எழுதினா ரொம்ப நல்லது. இப்போ தமிழ்நாட்டை செய்து பூரா எங்களுக்கு தெரியுது. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், மத்திய அரசாங்கத்தை நிறைய பேர் கவர்னர் போஸ்ட் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி தலைவர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்ற பல நீதிபதிகள் கீழே இருக்காங்க. அதனால நான் உங்களையெல்லாம் மத்திய அரசாங்கத்தை மெத்த பணியோடு கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த ஆளுநர் ஆர்.என். ரவியை அழைச்சிக்கிட்டு உங்களுக்கு ஏற்கனவே வெயிட்டிங்கில் இருக்கிற யாராவது ஒருத்தரை மாற்றி அனுப்பிச்சா கொஞ்ச நாள் வர்றவை எப்படி இருக்காருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்ல. அது வரைக்கும் அது தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் நிம்மதியாக இருப்போம். அதுக்குரிய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.